ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பாட்டி காலத்து சாப்பாடு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ராகியில் என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு அதை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ராகியில் இரும்பு சத்து ரொம்ப அதிகம். மாதவிடா நேரத்தில் பிள்ளை பெற்றவங்க அம்மாங்களுக்கு உடம்பு ரத்தம் கம்மியாக இருக்கும். அப்போ வாரம் 3 தடவை ராகி களி சாப்பிட்டா முகம் பளிச்சுன்னு ரத்த ஓட்டம் இருக்கும், தலை சுத்தல். இப்போது நம்ம களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு எவ்வளோ அரிசி வேணுமோ அந்த அளவுக்கு அரிசி ஊற வச்சுருங்க. நான் வந்து 1/2 கிலோ அரிசி தான் ஊற வச்சுருந்தேன். பச்சை அரிசியில் தான் செய்யணும். ஆனால் இப்போ வெயில் டைமாக இருக்கிறதுனால அது உடம்பு வந்து ஹீட் ஆகிடும். நான் வீட்டு அரிசி தான் சாப்பாட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோமோ அதான் ஊற வச்சுருக்கேன். அதில் தான் டேஸ்ட்டு மாறிடும்னு நினைக்காதீங்க, அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். நம்ம களி செய்யணுன்னா அடி கனமான பாத்திரம் தான் இருக்கணும். வெயிட்டு கம்மியாக இருந்தால் சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இப்போ நான் வந்து குக்கரில் தான் செஞ்சுருக்கேன். நல்லா ரைஸ் வந்து குழையாக வெந்துடணும். அது வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மத்து வச்சுக்கணும். அந்த மத்து வந்து அந்த மத்து வச்சு நல்லா அந்த ராகி மாவு போட்டு நல்லா கிண்டணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுக்கணும் பாத்திரம். நம்ம அந்த மத்து வச்சு நல்லா கலக்கி விடணும். அப்போ தான் அந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு அந்த களி கலர் நல்லா வரும். களி வந்து மெதுவாக செய்யணும், ரொம்ப சூடாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து பக்குவமாக பண்ணணும், இல்லைன்னா இப்போ வந்து உருளையாக இருக்கிற ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். அந்த கிண்ணத்தில் நம்ம அந்த களி மாவு எடுத்து அதில் போட்டு நம்ம நல்லா அந்த ரோல் பண்ணணும், உருண்டை மாதிரி. அந்த கிண்ணம் வச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம அந்த செய்கிற களியில் அந்த பாதி களி சாப்பிட்டாலும் நமக்கு வயிறு நெஞ்சிரும். ரொம்ப பசிக்கவும் பசிக்காது, ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. நம்ம அடிக்கடிக்கு செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, வாரத்தில் ஒரு நாளாச்சும் செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எனக்கு வந்து இதில் 5 உருண்டை கிடச்சிது. யாருக்கெல்லாம் களி பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கருவாட்டு குழம்புக்கு என்னெல்லாம் தேவையோ நான் அதெல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். கருவாட்டு குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு தான் நான் போட்டு செஞ்சேன். முதல்ல கருவாடு சுத்தனில் ஊற வச்சுட்டேன். அப்புறம் புளி தண்ணியும் கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்குறதுக்கு சால்ட்டு கொஞ்சம் போட்டுங்க, சீக்கிரமாக வதங்கும். நல்லா வதங்கினோடனே கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அது கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம், நல்லா வதங்கும். அப்புறம் மிளகாத்தூள் எவ்வளோ தேவையோ நம்ம காரத்துக்கு அவ்வளோ போட்டுருக்கலாம். அது நல்லா கலரணும். நான் முதலே வெங்காயம், தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் காட்ட மறந்துட்டேன், இப்போ காட்டினேன். அது நம்ம எடுத்து வச்சது எதுக்குன்னா, நமக்கு குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்கு தான் நான் எடுத்து வச்சேன். நான் மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, காரக்குழம்பு இது எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுவேன். இது ஒரு டிப்ஸ், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நமக்கு எவ்வளோ குழம்பு திக்காக வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் உப்பு எப்படி இருக்குன்னு அப்போயே செக் பண்ணணும். இப்போ நல்லா குழம்பு கொதித்து வந்ததும் நம்ம புளி தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் நான் புளி தண்ணி ஊற்றிட்டு அப்போவே நான் கருவாடு போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம இறக்கிடணும், இல்லைன்னா கருவாடு வந்து கரைஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு சுட சுட கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ களியும் கருவாட்டு குழம்பும் நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்லேயும் களியும் கருவாட்டு குழம்பு செஞ்சு எப்படி இருந்ததுன்னு சாப்பிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபிலாம் நான் செஞ்சு போடுறேன். நீங்கள் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு, எந்த மாதிரி வீடியோ போடணுன்னு நீங்கள் சொல்லுங்கள். வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி ஒரு 4 மணிக்காக கார்டனுக்கு போகலான்னு போனோம். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கார்டன் இது தான். எவ்வளோ புல்லு வளர்ந்துருக்கு பாருங்கள். இது க்ளீன் பண்ணணும். ரொம்ப அதிகமாக புல்லு வளர்ந்துருச்சு. இது க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு 2 மணி நேரம் ஆகும். சரி இது கிளிப் எடுக்கலான்னு எடுத்தேன். போகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் கம்பு ஊற வச்சுட்டு இருந்தேன். கம்பு ஊற வைக்கும்போது முன்னாடியே 3 வாட்டி கழுவி எடுத்துருங்க. அது நல்லா 4 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் நல்லா அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரு, ஒரு துண்டு இஞ்சி, ஜீரகம், 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்குங்க. அதை நல்லா அரைக்கணும். நைட்டுக்கு வந்து கம்பு தோசை தான் செய்யலான்னு ரெடி பண்ணியிருந்தேன். இந்த லாங் வீடியோவில் நான் உங்களுக்கு 2 ரெசிபி ஹெல்த்தியாக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எந்த வீடியோ வேணும்னு நீங்கள் சொன்னால் எனக்கு தெரியும். இது கூட இன்னும் நிறைய ஆட் பண்ணலாம். அன்றைக்கி நான் டைம் ஆயிடுச்சுன்னு நான் வந்து போர்டில் நான் சொல்கிறேன்னு பாருங்கள். கேரட்டு, வெங்காயம், அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை இது எல்லாம் நல்லா வதக்கி அந்த மாவுலேயே ஆட் பண்ணி நம்ம அடை மாரி செய்யலாம். அன்றைக்கி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நான் சீக்கிரமாக பண்ணணும்னு அந்த மாதிரி தோசை ஊற்றிருந்தேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், கேரட்டை நல்லா துருவி போடணும், அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி டைம் இல்லாதனால தான் நான் அந்த மாதிரி செஞ்சுருந்தேன். இப்போ சட்னி வந்து அன்றைக்கி நான் ஒற்றைக்கடலை சட்னி தான் வச்சுருந்தேன். சட்னி எல்லார் வீட்லேயும் அரைக்கிற மாதிரி தான் நான் அரைச்சிருந்தேன். உடச்ச கடலை, அப்புறம் தேங்காய், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலான்னு ரெடி பண்ணின்னு இருக்கேன் பாருங்கள். சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசை செய்யலாம். கல் ஹீட் ஆனதும் நல்லா நம்ம வெங்காயம் தேய்ச்சி பாருங்கள், அந்த வாசனை நல்லாயிருக்கும் தோசை டேஸ்ட்டு. இப்போ வெங்காயத்தை நல்லா தேய்ச்சிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா தோசை ஊற்றி நம்ம அதை வந்து மேலே மூடி போட்டு வேக வைக்கணும். அப்போ சீக்கிரமாக வெந்துடும். ஸ்பீடாக வச்சு தோசை ஊற்றாதீங்க, சிம்மிலே இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப ஸ்பீடாக வச்சா வேகாது, பின்னாடி வந்து கருகிடும், தோசை நல்லாவே.
தோசையை திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் அதே மாதிரி வேக வைக்கணும். அது 2 பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர், சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.